ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அதாவது மின்மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. நம்ம சிலபஸில் பார்த்தோம் மின்மாற்றின்னு சொல்கிறாங்க. இந்த மின்மாற்றி அப்படின்னா என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஏசி வோல்டேஜை சரிங்களா ஒரு சர்க்யூட்லேருந்து ஏசி வோல்டேஜை ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு சரிங்களா இன்னொரு சர்க்யூட்டுக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சரிங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் டிவைஸ். எதுக்காக இது ஸ்டாட்டிக் டிவைஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள எந்த ஒரு மூவிங் பார்ட்டும் இருக்காது. இப்போ ஒரு மோட்டர் இருக்குது, ஒரு ஜென்ரேட்டர் இருக்குன்னா அதற்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா ரோட்டார் இருக்கும் சரிங்களா, ரோட்டார் இருக்கும். அந்த மாதிரி சுற்றுற பகுதி எதுவுமே இங்கே இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்டேஷனரி பார்ட்டாக மட்டும் இருக்கிறதுனால சரிங்களா நிலையான தன்மை உருளும் தன்மை இல்லாமல் நிலையான தன்மை இருக்கிறதுனால இதை வந்து ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீக்குவென்சியை சேஞ்ச் பண்ணாமல் சரிங்களா, ஃப்ரீக்குவென்சினா நீங்கள் அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு நம்ம தமிழில் தேவையில்லை சரிங்களா. ஃப்ரீக்குவென்சினா ஃப்ரீக்குவென்சினே படிங்க. இது வந்து அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிர்வெண் வந்து மாறாமல் ஃப்ரீக்குவென்சி மாறாமல் ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டு நம்ம வந்து பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சரிங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு தத்துவத்தில் செயல்படுதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபாரடேவோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் நம்ம லென்ஸில் அப்புறம் ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் தான். ஸோ அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில் தான் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா. மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது சொல்லியிருந்தோம். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா அதாவது தன்மின் தூண்டல் அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா பரிமாற்ற மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா தன்மின் தூண்டல், அதுதான் இங்கே பார்த்தோம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படி பார்த்தோம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா தன்மின் தூண்டல் அப்படின்னு சொன்னோம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா பரஸ்பர மின் தூண்டல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா. தன்மின் தூண்டல் அப்படின்னா ஒரு கோர் இருக்குது, அந்த ஒரு கோரில் சுற்றி வச்சுருக்கக்கூடிய காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில் வழியாக நம்ம வந்து ஒரு ஏசி சப்ளை அப்ளை பண்ணும்பொழுது இந்த காயிலை சுற்றி அதாவது இந்த வைண்டிங்கை சுற்றி காந்த விசை கோடுகள் அதாவது ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. இந்த ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் போகிற கரண்ட்னால இது உருவாகுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இது வந்து தன்மின் தூண்டல், இது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இதுவே வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா பரிமாற்ற மின் தூண்டல் அல்ல பரஸ்பர மின் தூண்டல் அப்படின்னா இது எப்படின்னா சொல்லுவாங்க சரிங்களா. நீங்கள் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பரஸ்பர மின் தூண்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கே 2 காயில் இருக்கும் சரிங்களா. 2 காயில் இருக்கும். 2 காயிலும் வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. மேக்னட்டிக்கலி கப்புள் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி கப்புள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு வைண்டிங்கை ஒரு கோர்லையும் ஒரு இரும்புலையும் இந்த வைண்டிங்கை இன்னொரு இரும்புலையும் சுற்றி வச்சுருப்பாங்க. இந்த 2 இரும்பு இருக்கு இல்லையா, இந்த 2 இரும்பையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதை பேர் தான் கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து மேக்னட்டிக்கலாக கப்புளாக இருக்குது, ஆனால் எலக்ட்ரிக்கலாக கப்புளாக இல்லை. அதாவது எலக்ட்ரிக்கலாக எந்த கனெக்ஷனும் இல்லை, மாறாக வந்து மேக்னட்டிக்கலாக இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஏசி அதிர்வெண் கொடுக்குற அதாவது வந்து ஃப்ரீக்குவென்சி இப்படி இந்த ஏசி அதிர்வெண்ணை வந்து இன்புட்டாக இதுக்கு இடையில் கொடுக்கும்போது ஒரு ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா. இந்த கரண்ட் போயிட்டு இந்த காயிலில் ஒரு காந்த விசை கோடுகளை உற்பத்தி பண்ணும், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை உற்பத்தி பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், இதுதான் கோர்னு வச்சுக்கங்க சரிங்களா. இதுதான் கோர். இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி வந்து கோரை அடுக்கி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு காயிலை சுற்றி வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த காயில் வழியாக நான் சப்ளை கொடுக்குறேன். என்ன சப்ளை கொடுக்குறேன், ஏசி சப்ளை கொடுக்குறேன். ஏசி சப்ளைங்கிறது எப்படி இருக்கும், சைன் வேவாக இருக்கும் சரிங்களா. சைன் வேவ் இப்படி இருக்கும் ஓகேவா. இதை அப்ளை பண்ணுறான் 50 ஹெர்ட்ஸில் அப்ளை பண்ணுறான். அப்படி அப்ளை பண்ணுறப்ப இதில் வந்து ஒரு கரண்ட் போகும். இந்த கரண்ட் போகிறதுனால சரிங்களா, இந்த காயிலில் இந்த கரண்ட் போகிறதுனால இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது காந்த விசை கோடுகள் இதை சுற்றி உற்பத்தி ஆகும். இந்த காந்த விசை கோடுகள் இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா,
இது வந்து இந்த கோரில் அப்படியே மூவ் ஆகும். கோர்னால் இரும்பு, இந்த இரும்பில் வந்து அப்படியே மூவ் ஆகும். எங்கெல்லாம் இந்த இரும்பு இருக்கோ அங்கெல்லாம் மூவ் ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூவ் ஆகும். சரிங்களா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூவ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் இந்த இரும்பு இதோட ஒரு பக்கத்தில் வைண்டிங்கை சுற்ற வச்ச மாதிரி நான் இன்னொரு பக்கத்துலேயும் வைண்டிங்கை சுற்றி வைக்கிறேன். ஓகேங்களா, இன்னொரு பக்கத்துலேயும் வைண்டிங்கை சுற்றி வைக்கிறேன், இப்படி சுற்றி வைக்கிறேன். சரிங்களா, ஒரு முனையில் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஏசி சப்ளை அப்ளை பண்ணுறேன், இன்னொரு முனையிலேருந்து அதே ஏசி சப்ளை எடுத்துக்கிறேன். சரிங்களா, இது ரெண்டுக்கும் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தன்மின் தூண்டல் அடிப்படையில் உற்பத்தியான அந்த காந்த விசை கோடுகள் இந்த கோர் வழியாக இப்படியே செகண்டரி இருக்கு இல்லையா, இது ப்ரைமரின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த ப்ரைமரி செகண்டரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து அசம்ஷனில் வச்சுக்கிறது தான். அப்போ நான் இதை செகண்டரி, இதை ப்ரைமரி வச்சு இதை செகண்டரி வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம், ஒன்றும் தப்புல. அப்போ நான் இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ப்ரைமரி சைட்லேருந்து, சரிங்களா, அப்படியே இந்த கோர் வழியாக நேராக போயிட்டு செகண்டரிக்கு போகுது. அப்போ இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது, இந்த காயில் வந்து கட் பண்ணுது இல்லையா, இந்த காயில் கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணும் பொழுது, சரிங்களா, அப்படி கட் பண்ணும் பொழுது இங்கே ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், இங்கே ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, அதாவது இங்கே இதை சுற்றி ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட் உருவாகும். நீ எப்போ லோடோட கனெக்ட் பண்ணுறியோ, சரிங்களா, இப்போ எதை லோடோட கனெக்ட் பண்ணுறியோ இந்த கரண்ட் வந்து, சரிங்களா, இந்த கரண்ட் வந்து இதன் வழியாக பாயும். இது வந்து லோடு கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எலக்ட்ரிக்கலாக கனெக்ஷன் கொடுக்காம மேக்னெட்டிக்கலாக வந்து கப்புள் ஆகிட்டு ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து பவரை வந்து பவர் இந்த சென்ஸ் வோல்டேஜ் கரண்ட்டு, சரிங்களா, அதை வந்து ஃப்ரீக்குவென்சி மாறாமல் மாற்றுற டிவைஸ் தான் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஆப்ஷன் ஏ பவர், ஆப்ஷன் பி வோல்டேஜ், ஆப்ஷன் சி கரண்ட்டு, எல்லாம் கரெக்டு. ஆப்ஷன் டி வந்து என்ன பண்ணுவான்னா ஃப்ரீக்குவென்சின்னு கொடுத்துருவோம். சரிங்களா, இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் ஃப்ரீக்குவென்சியை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு கான்செப்ட். சரிங்களா, ஸோ இது வந்து 2 லா சொல்லியிருந்தேன். ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லியிருந்தேன், லென்ஸ் லா சொல்லியிருந்தேன். சரிங்களா, அதாவது E n × di/dt, இது வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல். ரைட்டா, எப்போ வந்து காயிலில் வந்து சேஞ்ச் இன் கரண்ட் இருக்கோ அப்போ வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா, இதனுடைய டைரக்ஷன் வந்து எதை பொறுத்திருக்குன்னா லென்ஸ் லாவை பொறுத்திருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்காவது இது வரைக்கும் சந்தேகம் இருக்குங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து எசென்ஷியலாக நம்ம என்னென்ன தேவைன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி இஎம்எஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி வைண்டிங் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரைமரி வைண்டிங் தேவை, நீங்கள் கலோக்கியில் எழுதுகிறா, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ப்ரைமரி வைண்டிங் தேவை, சரிங்களா. அதே மாதிரி செகண்டரி வைண்டிங் தேவை, சரிங்களா. செகண்டரி வைண்டிங் தேவை, சரி, ஓகே. செகண்டரி வைண்டிங். மூணாவது என்ன தேவை, இது ரெண்டையும் சுற்றி வைக்கிறதுக்கு நமக்கு கோர் வேணும். சரிங்களா, நம்ம சுற்றிக்கிறதுக்கு என்ன வேணும், கோர் வேணும். அந்த கோர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும் போது, சரிங்களா, இப்படி வந்து ஒரு பிளேட் இப்படி இருக்குது பாருங்கள், ஒரு பிளேட்டு இங்கே இருக்குது. சரிங்களா, இந்த பிளேட்லேருந்து கரண்ட்டு இன்னொரு பிளேட்டுக்கு போகக்கூடாது. சரியா, அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஒரு பிளேட்டுக்கும் இன்னொரு பிளேட்டுக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கரண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக லேமினேஷன் போட்டு வச்சிடறோம். லேமினேஷன்னா நமக்கு தெரியும், ஒயர் ஸ்லீவை லேமினேட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த கோரை வந்து லேமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா லேமினேட்டட் கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, லேமினேட்டட் கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் ஆகிட்டுருக்குன்னா அயனால் ஆகிருக்கும். சரிங்களா, அயனால் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே லேமினேட்டட் கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கும். சரிங்களா, பேசிக்காக நமக்கு தெரியுங்கன்னா, பேசிக்காக இஎம்எஃப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த 3 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவை, 3 முக்கியமான பாகங்கள் நமக்கு தேவை. சரிங்களா, அதை அப்படி கொடுத்தோம்னா தான் நீங்கள் ஏசி சப்ளை அப்ளை பண்ணும்போது இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் எது ப்ரைமரி வைண்டிங் எது செகண்டரி வைண்டிங்கு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு, அதாவது எங்கே இன்புட்டு கொடுக்குறீங்களோ, ஸோ இன்புட் எங்கே கொடுக்குறீங்களோ அந்த வைண்டிங் பேர் ப்ரைமரி வைண்டிங். நல்லா கவனமாக கவனிக்கணும், இந்த வைண்டிங் பேர் ப்ரைமரி வைண்டிங். அவுட்புட் எங்கேருந்து எடுக்கிறீங்களோ, சரிங்களா,
அவுட்புட் எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அது பேர் வந்து செகண்டரி வைண்டிங். சரிங்களா, செகண்டரி வைண்டிங். இது ரொம்ப முக்கியம். இன்புட் கொடுக்கறது ப்ரைமரி வைண்டிங், அவுட்புட் எடுக்கிறது செகண்டரி வைண்டிங். சரி, இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னா, சரி இப்போ பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணும். எனக்கு வந்து என்ன வேணும்? ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணும். அதாவது வந்து நான் கொடுக்குற இன்புட்டை விட அதிகப்படியான அவுட்புட் வேணும். சரிங்களா, நான் கொடுக்குற இன்புட்டை விட அதிகப்படியான அவுட்புட் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, N1 வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, N1 கம்மியாக இருக்கணும், N2 அதிகமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னா சுற்றுகளின் எண்ணிக்கை. நம்ம காயில் சுற்றி வைக்கிறோம் இல்லையா, சுற்றுகளின் எண்ணிக்கை. இந்த சுற்றுகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சைடு, சரிங்களா, அதாவது இன்புட் சைடு வந்து குறைவாகவும் அவுட்புட் சைடில் வந்து அதிகமாகவும் இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது நல்லா கவனமாக கவனிங்க. 33 வோல்ட்டு கொடுத்துட்டு, அதாவது 33 கேவி கொடுத்துட்டு நீங்கள் 66 கேவி இல்லை 110 கேவி எடுக்கிறீங்க அப்படின்னா இது பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இல்லை 11 கேவி கொடுத்துட்டு, சரிங்களா, இன்புட்டில் 11 கேவி கொடுத்துட்டு அவுட்புட்டில் வந்து 33 கேவி எடுத்தீங்கன்னா இது பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். சரி, அப்போ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? சரிங்களா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இன்புட் வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அவுட்புட்டை விட இன்புட் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். சரியா, அவுட்புட்டோட இன்புட் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். சரிங்களா, அப்போ வந்து இன்புட் எப்படி இருக்கணும்? இப்போ வந்து ஸ்டெப் டவுன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஸ்டெப் டவுன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 33 கேவி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 11 கேவியாக நீங்கள் கம்மி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, கம்மி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது எப்படி இருக்கும்? N1 இருக்கு இல்லையா, N1 தான் அதிகமாக இருக்கும், N2 குறைவாக இருக்கும். சரிங்களா, நம்ம சுற்றுகளோட எண்ணிக்கை ப்ரைமரியில் கம்மியாகவும் செகண்டரியில் அதிகமாக இருந்ததுன்னா இது பேர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இது எங்கே பயன்படுத்துவோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் பயன்படுத்துவோம். சரிங்களா, நம்ம வீடுகளுக்கு வருது இல்லையா டிஸ்ட்ரிபியூஷனு, அங்கே பயன்படுத்துகிறோம். இது எங்கே பயன்படுத்துகிறோம்? அந்த ஸ்டெப் அப் எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பவர் ஜென்ரேஷன், அதாவது டிரான்ஸ்மிஷன் சைடில் இதை பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்துல நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்துல பயன்படுத்துகிற டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே இருக்கிறது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே வந்து நம்ம வைண்டிங் சொன்னோம் இல்லையா, ப்ரைமரி செகண்டரி வைண்டிங்லாம் சொன்னோம். இந்த ப்ரைமரி செகண்டரி வைண்டிங்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிலக்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ இதோட வேல்யூ வந்து லோ ரிலக்டன்ஸாக இருக்கணும். சரிங்களா, லோ ரிலக்டன்ஸாக கொண்ட அந்த வேல்யூவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த காயிலில், அதாவது இந்த கோரில் சுற்றி வச்சுருப்பாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரைமரி வைண்டிங்கோட நேச்சர் வந்து லோ ரிலக்டன்ஸாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, சரி, ரைட்டு. சரி, அடுத்து பாருங்கள். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறோம். டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். கட்டுமானம், டிரான்ஸ்ஃபார்மரோட கட்டுமானம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, இது வந்து ப்ராக்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இது வந்து 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ. 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ தான் இது. சரிங்களா, ஸோ இதில் தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது நம்ம 1 by 1 இப்போ வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம்? கோர் சொல்லியிருக்கோம். சரிங்களா, இந்த கோரை பொறுத்த மட்டும், சரிங்களா, இது என்ன இருக்கும் அப்படின்னா சிலிக்கான் ஸ்டீலாலாம் ஆயிருக்கும். சரிங்களா, ஒரு மெல்லிய சிலிக்கான் ஸ்டீலான ஆயிருக்கும். சரிங்களா, சிலிக்கான் ஸ்டீலான ஒரு ஸ்டீலால் இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லேமினேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து லேமினேஷன் பண்ணியிருப்பாங்க. லேமினேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த ஸ்டீல் ராடும் பார்த்திங்கன்னா வார்னிஷ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா, ஃபஸ்ட்டு வார்னிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்சுலேஷனுக்காக
அடுத்த கட்டமாக வந்து லேமினேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேமினேஷன் பண்ணுறதுனால என்னவாகும் அப்படின்னா எட்டி கரண்ட் லாஸஸ் வந்து குறைக்கப்படும். சரிங்களா? எட்டி கரண்ட் லாஸஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கப்படும். ஸோ இதுதான் அந்த இடத்துல சொல்லுவாங்க. இதோட திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கோரை பொறுத்த மட்டும் ரொம்ப மெலிசான ஒரு சிலிக்கான் சீல் இருக்கும். இந்த சிலிக்கான் சீல் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட் பண்ணியிருப்பாங்க. அது உள்ளே வந்து வார்னிஷும் அடித்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த லேமினேஷன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா லேமினேஷன் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எட்டி கரண்ட் லாஸஸை குறைக்கிறதுக்காக கோரை வந்து லேமினேட் பண்ணுறாங்க. சரிங்களா? பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லேமினேஷனோட திக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த கனம்னு சொல்லுவாங்க. அந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.35 எம்லேருந்து சரிங்களா 0.5 mm வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அந்த லேமினேஷன் வடிவம் இது என்னென்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா எல் ஷேப்பில் இருக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இ ஷேப்பில் இருக்கும், அப்படி இல்லை பார்த்தோன்னா ஐ ஷேப்பில் இருக்கும். இது மூணில் ஏதாவது ஒன்று இருக்கும். சரிங்களா? எல் செக்ஷன்னா இந்த ஒரு எல் போடுவாங்க, அதே மாதிரி இந்த ஒரு எல் போடுவாங்க. அப்போ ரெண்டுக்கு இந்த பக்கம் ரிவர்ட் பண்ணுவாங்க, இங்கே ரிவர்ட் பண்ணுவாங்க, அப்போ ஜாயின் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து இ செக்ஷன் அப்படின்னா இ செக்ஷனை தனியாக போட முடியாது. இ செக்ஷன் அதனோட சேர்த்து ஒரு ஐ செக்ஷன், அப்போ இந்த இடத்துல ரிவர்ட் பண்ணுவாங்க, மூணையும் இப்படி ரிவர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல இவங்க வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் வேறு எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது இல்லையா, ரொம்ப சைஸ் சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கோர் வந்து எப்படி இருக்குன்னா செவ்வக வடிவத்தில் இருக்கும். சின்ன டிரான்ஸ்ஃபார்மருக்கு செவ்வக வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? பெரிய டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஸ்கொயர் வடிவில் இருக்கும். இதெல்லாம் பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து சிறிய வகை டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த கோர் வந்து செவ்வக வடிவமாக இருக்கும். இதே பெரிய வகை டிரான்ஸ்ஃபார்மருக்கு கோர் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வடிவில் இருக்கும். சரிங்களா? ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கும். இது இருக்குன்னா பெரிய வகை டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் ஸ்டெப்புடு கோர் நிறைய சொல்லுவாங்க, ஸ்டெப்புடு கோர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த கோரை பொறுத்து ரெண்டு வகையாக நமக்கு பிரிக்கிறாங்க. இந்த கோரை பொறுத்து சரிங்களா, இந்த கோரோட அமைப்பு பொறுத்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரை ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்க? சரிங்களா? என்னவா பிரிக்கிறாங்க? டிபெண்ட்ஸ் அப்பான் கோரை பொறுத்து சரியா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது இந்த அமைப்பை பொறுத்து, கோரோட அமைப்பை பொறுத்து சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்மரில் கோரோட அமைப்பை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்ன மாதிரி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று வந்து கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னே பிரிக்கிறாங்க. சரியா? கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னே பிரிக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. கோர் டைப், ஷெல் டைப். அது என்ன கோர் டைப், அது என்ன ஷெல் டைப்பு, இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இது எக்ஸாம்பிள் கேள்வி கேட்பாங்க. இது என்ன கோர் டைப், ஷெல் டைப்பு? இந்த கோரோட அமைப்பை பொறுத்து தான் ரெண்டாக பிரிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா? அதாவது இந்த கோர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நான் போட்டு காட்டினேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வைண்டிங்கை வந்து இந்த கோர் மேலே சுற்றி வச்சுருப்பாங்க. நல்லா கவனமாக கவனிக்கணும். வைண்டிங்கை இந்த கோரில் சுற்றி வச்சுருப்பாங்க. அப்போ இது கோர் டைப். வைண்டிங்கை கோரில் சுற்றி வச்சா இது வந்து கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இதுவே வைண்டிங் ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? வைண்டிங் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நல்லா கவனமாக கவனிங்க. வைண்டிங் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதை மேலே கோரை வச்சாங்கன்னா அது வந்து என்ன அப்படின்னா ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், வைண்டிங் இருக்குது, இது ப்ரைமரி வைண்டிங். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து இவங்க போட்டு காட்டிடுறாங்க. இது ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இது என்ன டைப்பு? ஷெல் டைப். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் இந்த சென்ட்ரல் லிம்பில் சரிங்களா, இது ப்ரைமரி, இது வந்து இப்படி சுற்றி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன அப்படின்னா கோரை சுற்றி வைண்டிங் இருந்தால் அது கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் வைண்டிங்கை சுற்றி கோர் இருந்தால் சரிங்களா, வைண்டிங்கை சுற்றி கோர் இருந்தால் சரிங்களா, கோர் இருந்தால் அது ஷெல் டைப்பு. கோரை சுற்றி வைண்டிங் இருந்ததுன்னா சரிங்களா, கோரை சுற்றி வைண்டிங் இருந்தால் அது பேர் வந்து கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ரைட்டு? இதில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாத் வந்து ஒன்று தான் இருக்கும்.
இதுதான் இருக்கும். ஆனால் இதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாத் எப்படி இருக்கும்னா 2 இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து உருவாகிற உற்பத்தி ஆகிறது இந்த ஒரு வழியாகவும், சரிங்களா, இந்த ஒரு வழியாக போகும். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு வழியாக போகும். அப்போ வந்து 2 ஃப்ளக்ஸ் பாத் இருக்கும். முன்னாடி சொன்னதில் ஒரு ஃப்ளக்ஸ் பாத் இருக்கும், இதில் வந்து 2 ஃப்ளக்ஸ் பாத் இருக்கும். ஃப்ளக்ஸ் பாத் ஒன்று தான் இருக்கும், இங்கே 2 ஃப்ளக்ஸ் பாத் இருக்கும். சரி, இந்த ஒரு ஃப்ளக்ஸ் பாத்து 2 ஃப்ளக்ஸ் பாத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், என்னவா, இது எதுக்காக பயன்படுத்துகிறோம், சரியா, அது ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியமானது, சரிங்களா. ஓகே, இப்போ சொல்லிட்டோம், சரிங்களா. என்ன சொல்லியிருக்கோம், ஒரு அந்த கோரை சுற்றி வைண்டிங் இருந்தால், சரிங்களா, கோரை சுற்றி வைண்டிங் இருந்தால் அது என்ன சொன்னோம், கோர் டைப்னு சொல்லியிருந்தோம். இதில் சிங்கிள் ப்ளஸ் பாத் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங்கை சுற்றி கோர் இருக்கும், 2 ப்ளஸ் பாத் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது இது என்ன அப்படின்னா, இதை பேரை வந்து லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க, லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா, லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 லிம்ப் இருக்கும், இதில் ஒரே ஒரு லிம்ப்பு தான் இருக்கும், சரிங்களா. இந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், சென்டரில் ஒரே ஒரு லிம்ப்பு தான் இருக்கும், சரிங்களா. ஒரே ஒரு லிம்ப் இருக்கும். அதாவது ஒரு லிம்பில் மட்டும்தான் வைண்டிங் சுற்றி வச்சுருப்பாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு லிம்ப்பு, இது ஒரு லிம்ப்பு, ரெண்டாச்சா. இந்த சென்டர் லிம்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வைண்டிங் சுற்றிருப்பாங்க. அப்போ நம்ம கணக்குக்கு 3 லிம்ப்பு, சரிங்களா, கணக்குக்கு 3 லிம்ப்பு. அதில் ஒரு லிம்பில் மட்டும் வந்து என்ன சுற்றிருப்பாங்கன்னா வைண்டிங் சுற்றிருப்பாங்க. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுதான் சொன்னோம் முன்னாடியே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் சர்க்யூட் சீரியஸாக இருக்கும். அதாவது இங்கே பாருங்களேன், இதில் உற்பத்தி ஆகிற மேக்னெட்டிக் பார்த்து இப்படியே போயிட்டு அந்த வைண்டிங்கில் இன்டியூஸ் ஆகிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துடும். அப்போ இது வந்து சீரியஸ் காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது மேக்னெட்டிக் சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா சீரியஸாக இருக்கும், சீரியஸ் பார்த்தா இருக்கும், சரிங்களா. வேரியஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேரலல் பார்த்தா இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும், இங்கே உற்பத்தி ஆகிறது 2ஆக டிவைட் ஆகுது, இங்கே ஒன்று டிவைட் ஆகுது, வைண்டிங்கில் உற்பத்தி ஆகுது, இங்கே ஒன்று டிவைட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இந்த பக்கமும் டிவைட் ஆகுது. அப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து பேரலல் சர்க்யூட்டாக இருக்கும், சரிங்களா, பேரலல் சர்க்யூட்டாக, அதாவது பேரலல் பார்த்தா இருக்கும், சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம், சரிங்களா. இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க, நீங்கள் கவனமாக பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜுக்கு பயன்படுத்துவோம், சரிங்களா. ஹை வோல்டேஜுக்கு இதை பயன்படுத்துவோம், ரொம்ப முக்கியம். ஹை வோல்டேஜ் ஹையாக இருந்தால் ரேட்டிங் கரண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ ஹை வோல்டேஜ் ஸ்மால் கேவிஏக்கு இதை வந்து பயன்படுத்துகிறோம், சரிங்களா. இந்த வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் லோ வோல்டேஜ், சரிங்களா, லோ வோல்டேஜ் ஸோ லோ வோல்டேஜ் சரிங்களா, லார்ஜ் கேவிஏக்கு பயன்படுத்துகிறோம், சரிங்களா. அப்போ வந்து கேவிஏ ரேட்டிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கேவிஏ தான் சொல்லுவோம், கேவிஏ தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். 66 கேவிஏ, 110 கேவிஏ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் அப்போ வந்து என்ன டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னு அர்த்தம், சரிங்களா. இது என்ன அர்த்தம் அப்படின்னா செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செல் டைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் லிம்ப்புன்னு சொன்னேன் இல்லையா, இப்படி ஒரு சென்ட்ரல் லிம்ப்புன்னு சொன்னேன் இல்லையா, இந்த சென்ட்ரல் லிம்புக்கு உள்பகுதியில் எல்வியும் எல்வி சைடும், சரிங்களா, உள்பக்கத்தில் வந்து லோ வோல்டேஜ் காயிலும், சரிங்களா, வெளிப்பக்கமாக வந்து ஹை வோல்டேஜ் காயிலும் பண்ணுவாங்க, சுற்றி வச்சுருப்பாங்க, சரிங்களா. எல்வி உள்ளே இருக்கும், ஹெச்வி வெளியே இருக்கும். இதான் இது ஒரு கான்செப்ட், ஓகேங்களா. வேறு என்ன இது இருக்குது, அதாவது இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல படம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த படத்தில் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த கோர் டைப் செல் டைப் நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேமினேட்டட் கோர் இருக்குது, சரிங்களா. எங்கே இருக்குது லேமினேட்டட் கோரு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் லேமினேட்டட் கோர், சரிங்களா. இதெல்லாம் இ செக்ஷன், ஐ செக்ஷன், இதில் எல் செக்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ எல் செக்ஷன் இப்படி வச்சுருக்காங்க, ஒன்று வந்து அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க, லேமினேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், அந்த உள்ள க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா லோ வோல்டேஜ் ப்ரைமரி, சரிங்களா. இதே வந்து அவுட்டரில் இருக்க ரெட் கலர் வந்து ஹை வோல்டேஜ் வந்து ப்ரைமரி. அதே மாதிரி இந்த பக்கம் லோ வோல்டேஜ் செகண்டரி,
ஹை வோல்டேஜ் செகண்டரி, இந்த மாதிரி தான் சுற்றி வைப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அந்த கோருக்கு பக்கத்தில் லோ வோல்டேஜ் தான் வைக்கணும். எதுக்காக அப்படின்னா இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறது தான் அந்த கான்செப்ட்டு. சரி, இதே பாருங்கள், செல் டைப் பாருங்கள். இ செக்ஷன் வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள், இப்படி இ செக்ஷன் வச்சுருக்காங்க, இ செக்ஷன் மேலே ஒரு ஐ செக்ஷன் வச்சுருக்காங்க, ரைட்டா. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்வி வந்து உள்ளாரையும், சரிங்களா, ஹெச்வி வந்து அவுட்டர்லையும் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல செல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் ஹோல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் ஸ்மால் கேவிஏ அது வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா, ரொம்ப முக்கியம். கோர் டைப் செல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு 66 கேவிஏ கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நம்ம கரெக்டாக அடிக்கணும். செல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அது, சரிங்களா. அதுக்கு இதுக்கப்புறம் நம்ம யூசேஜை பொறுத்து பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல், கரண்ட் அப்படிலாம் சொல்லுவோம், சரிங்களா. அது வேறு. இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த 2 வகையான ட்ரான்ஸ்ஃபார்மர்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இஎம்எஃப் ஈக்குவேஷன். அடுத்து வந்து நமக்கு அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன். மின்னியக்கு விசை பயன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இஎம்எஃப் ஈக்குவேஷன், சரிங்களா, ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஒரு மின்மாற்றியோட மின்னியக்கு விசைக்கான சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. பரீட்சை பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. சரிங்களா. சரி, இப்போ அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நம்ம அப்ளை பண்ணுற இன்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற இன்புட் என்ன, நம்ம என்ன பண்ணுறோம், சைன் வேவ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சைன் வேவ் அப்ளை பண்ணுறோம். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் அப்ளை பண்ணுறோம். இந்த சைன் வேவ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸு, இது பேர் வந்து ஒய் ஆக்சிஸு. நான் டே ஒன்லேயே சொன்னேன், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைமை குறிக்கும், ஒய் ஆக்சிஸ் வந்து ஆம்பிளிடியூடை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், சரிங்களா. இந்த எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த மட்டும் டைமுன்னு சொல்லிட்டேன். பை இது வந்து ரேடியனில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பை, இது வந்து 2π, சரிங்களா. ஸோ இது வந்து ஃப்ளக்ஸு, ப்ளஸ் வந்து இது மேக்ஸிமம், இந்த இடத்துல பாசிட்டிவ் மேக்ஸிமம், இந்த இடத்துல நெகட்டிவ் மேக்ஸிமம். அப்போ ஓவராலாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பீக் டு பீக் வந்து 2πm இருக்கும், சரிங்களா. எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2πm இதில் இருக்கும், 2πm இருக்கும். சரி, ரைட்டு. இப்போ வந்து நம்ம இது பார்க்கணும், டைம் பார்க்கணும், சரிங்களா. இது வந்து எஃப்னு சொல்லிட்டேன். அதாவது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம் டொமைன் சொல்லியிருந்தோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸிமம் பீக் இருக்கு இல்லையா, இந்த மேக்ஸிமம் பீக்கு, ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் பீக் எப்போ நடக்கும் அப்படின்னா, இதை ஃபுல் வேவை நீங்கள் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து பாதி, அப்போ 1/2. இது என்ன இதில் அதுவும் பாதி, அப்போ 4ல் 1 பங்குல இருக்கப்போ தான், ஸோ அப்போ 4ல் 1 பங்குல இருக்கும்போது தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும், சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம், இது புரியுதுங்களா கான்செப்ட்டு. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக எஃப்னு வச்சுக்கோங்க, 2π வரைக்கும் எஃப்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இது வந்து 2f, அதாவது 1/2f. இதுலேயும் காவாசி இருக்கிறது தான் 1/4f, சரிங்களா. ஸோ இது அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதாவது வைண்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். N1ங்கிறது ப்ரைமரி வைண்டிங், அதாவது ப்ரைமரி சுற்றுகள், அதாவது ப்ரைமரி டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ N2, இப்போ N1 இந்த பக்கம்னா அப்போ N2ங்கிறது செகண்டரி சுற்றுகள், சரிங்களா. சரி, வேறு என்ன இருக்கும், இந்த இடத்துல நம்ம படத்தில் என்ன பார்க்குறோம், πmனு பார்க்குறோம், சரிங்களா. πm பார்க்குறோம். அப்போ πmனா என்ன, மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு, அதாவது வந்து மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு, அந்த காந்த விசை கோடுகள் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது, சரிங்களா. மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு, இது வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு, இது வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு, சரிங்களா. வேறு என்ன நமக்கு தெரியும், எஃப் இதில் தெரியும். எஃப்னா வந்து ஃப்ரீக்குவென்சி, அதிர்வெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வேறு ஏதாவது தெரியுமான்னா தெரியாது, சரிங்களா.
சரி, இப்போ இஎம்எஃப் இஎம்எஃபோட ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எதன் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கோம். ஃபேரடேயோட அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் ஒரு கதை சொல்லியிருக்கோம். அப்போ ஃபேரடே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபேரடே விதிப்படி, சரிங்களா, ஃபேரடே விதிப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆவரேஜ் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படிங்கிறது, சரிங்களா, அதாவது ஆவரேஜ் இன்டியூஸ்டு இஎம்எஃப், இன்டியூஸ்னால் வந்து தன்மின் தூண்டல் தான், மின் தூண்டல் அடிப்படையில் உருவாகக்கூடிய அந்த மின்னியக்கு விசை அப்படிங்கிறது, சரிங்களா, ஒரு டனுக்கு ஒரு சுற்றுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இன் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது வந்து இங்கே பாருங்கள், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், இது ஒன்றும் இல்லை சொல்கிறேன், சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு 1 செகண்டில், சரிங்களா, அதாவது 1 செகண்டில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், dπ/dt, ரைட்டா, நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸுங்கிறது என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸுங்கிறது டைமை பொறுத்து கொடுக்குற டைமில் எவ்வளோ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது அதை பொறுத்து தான். இப்போ dπயோட வேல்யூ என்ன, dtயோட வேல்யூ என்ன, இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும், சரிங்களா. ஸோ இங்கே வந்து dπங்கிறது நம்ம ஒரு உதாரணத்துக்கு பையம்னு எடுத்துக்கிட்டோம்னா டிடியை பொறுத்த வரைக்கும் இங்கே சேஞ்ச் இன் டைமை பொறுத்த வரைக்கும் 4/1 இங்கேயே சொல்லிட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு சைன் வேவ் இப்படி போட்டால் இந்த சைன் வேவில் வந்து மேக்ஸிமம் எப்போ அச்சீவ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் அச்சீவ் ஆகுது. அப்போ இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். இது ஃபுல்லாக இருக்கிறது எஃப் அப்படின்னா இது வந்து 1/2, இது வந்து 1/4, சரிங்களா. அப்போ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் கிடைக்குது. அப்போ 1/4 எஃப். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், 1/4 எஃப், சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகிடும் இந்த இடத்துல 4f வந்து மேலே போயிடும், 4f/m வந்துடும். அப்போ ஆவரேஜ் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படிங்கிறது 4f/m. ஸோ இதில் ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ, சரிங்களா. இதெல்லாம் வந்து ஃபார்முலா தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்எம்எஸ் வேல்யூ பை ஆவரேஜ் வேல்யூ. ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்எம்எஸ் வேல்யூங்கிறது சைன் வேவோட ஆர்எம்எஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபேக்டர் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1.11 இருக்கும் சைன் வேவுக்கு, சரிங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ இப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா 1.11 இன்ட்டு ஆவரேஜ் வேல்யூ. நம்ம ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ வந்து 4.44 f/m இதுதான் ஆர்எம்எஸ் வேல்யூ, சரிங்களா. இது ப்ரைமரி டேனுக்கு வேணும் அப்படின்னா, சரிங்களா, ப்ரைமரியில் ஒரு தூண்டல் நடக்குது அப்படின்னா, சரிங்களா, ப்ரைமரி சைடில் தூண்டல் நடக்குது இல்லையா. ப்ரைமரியில் தூண்டல் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டர்ன்ஸில் நடக்கும், N1 டர்ன்ஸில் நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய இஎம்எஃப் ஈக்குவேஷன் E1 = அதாவது ஆர்எம்எஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ இஎம்எஃப் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வந்து 4.44 இன்ட்டு எஃப் இன்ட்டு πm இன்ட்டு N1, சரியா. இதே செகண்டரியில் இருந்துச்சு அப்படின்னா இதனோட யூனிட் என்ன, இஎம்எஃபோட யூனிட் என்ன, வோல்ட்டு, சரிங்களா. இதே செகண்டரியில் இருந்துச்சுன்னா செகண்டரியில் என்ன வைண்டிங் இருக்கும், N2 இருக்கும். செகண்டரியில் என்ன இருக்கும், N2 இருக்கும். அப்போ E2 = 4.44 இன்ட்டு எஃப் இன்ட்டு πm இன்ட்டு N2. ஸோ இதிலேருந்து தான் உங்களுக்கு கணக்கு கேட்பாங்க. இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா கணக்கு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன அப்படின்னா ஒரு மின்மாற்றியோட மின்னியக்கு விசைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரைமரி சைடாக இருந்தது அப்படின்னா ப்ரைமரி சைடுனா E1, செகண்டரி சைடுனா E2. அப்போ ப்ரைமரி சைடுனா 4.44 f/m இன்ட்டு N1,
செகண்டரி சைடுக்கு மின் இக்யூசிக்கான ஃபார்முலா 4.44 எஃப் பைஎம் என்2. மின் இக்யூசிக்கு வந்து யூனிட்டு வோல்ட்ஸு. சரிங்களா, வோல்ட்ஸு. இது ரொம்ப 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 முக்கியம். இது வந்து எக்ஸாமில் அடிக்கடி உங்களுக்கு கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அடிக்கடி கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரி, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன, வோல்டேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது. சரி, வோல்டேஜ் ரேஷியோ அப்படின்னா என்ன, இது பரீட்சையில் கேட்பாங்க. வோல்டேஜ் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த மட்டும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன, இல்லை வோல்டேஜ் ரேஷியோனா என்ன அப்படின்னா பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய வேல்யூ வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ இது வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது என்ன அப்படின்னா, இந்த செகண்டரியோட இஎம்எஃப்க்கும், சரிங்களா, அதாவது செகண்டரியில் தூண்டக்கூடிய இஎம்எஃபோட மதிப்புக்கும் ப்ரைமரியில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃபோட மதிப்புக்கும் இடையே உள்ள விகிதம் தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. சரிங்களா, செகண்டரி வைண்டிங்கில் நல்லா கவனமாக கவனிங்க. செகண்டரி வைண்டிங்கில் தூண்டப்படக்கூடிய இஎம்எஃபோட மதிப்புக்கும், சரிங்களா, E2 என்ன அர்த்தம், செகண்டரி. சரிங்களா, செகண்டரி வைண்டிங்கில் தூண்டக்கூடிய இஎம்எஃபோட மதிப்புக்கும் ப்ரைமரியில் தூண்டக்கூடிய இஎம்எஃப் அதாவது வந்து மின்னியக்கு இடையே உள்ள அந்த விகிதம், அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம இஎம்எஃப் ஈக்குவேஷன் தெரியும், E1 என்னன்னு தெரியும், E2 என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். அப்போ E2ஓட மதிப்பு என்னவாக இருக்கும், E2ஓட மதிப்பு மின்னியக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4.44 இன்ட்டு எஃப் இன்ட்டு பைஎம் இன்ட்டு N2. இதுதான் வந்து இதுதான் செகண்டரியில் இருக்கக்கூடிய மின்னியக்கு முக்கியமான காரணம். டிவைடட் பை 4.44 இன்ட்டு எஃப் இன்ட்டு பைஎம் இன்ட்டு N1 இஸ் ஈக்குவல் டு கே. சரிங்களா, இப்போ என்னெல்லாம் காமனாக இருக்குது, 4.4 அடிச்சிட்றோம், எஃப்க்கு எஃப் அடிச்சிட்றோம், பைஎம்க்கு பைஎம் அடிச்சிட்றோம். அப்போ N2 பை N1 இஸ் ஈக்குவல் டு கே. சரிங்களா, இப்போ என்ன கான்செப்ட்டு, அப்போ E2 divided by E1 is equal to N2 divided by N1 is equal to K. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. சரிங்களா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி உங்கள் எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா, கே. சரிங்களா, இந்த கேங்கிறது தான் நம்ம சொல்லிட்டோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அல்ல டிரான்ஸ் ரேஷியோ, ஏதோ ஒன்று எப்படின்னா நான் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ இல்லைன்னா வந்து டிரான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இதே மாதிரி நம்ம கரண்ட் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும். இப்போ வோல்டேஜ் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம், இதே மாதிரி கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கரண்ட் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். இப்போ எப்படி நான் வந்து மின்னியக்கு விசை சொன்னேன் செகண்டரிக்கும் ப்ரைமரிக்கும், அதே மாதிரி நம்ம வந்து ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் இருக்கக்கூடிய கரண்ட்டோட விகிதம். ஸோ இது கரண்ட்டுன்னு சொல்லும் போது நம்ம இப்படி சொல்ல முடியாது. கரண்ட்டுன்னு சொல்லும் போது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதாவது வந்து அவுட்புட் பவர் பை இன்புட் பவர்னு சொல்லணும். ஸோ இப்போ கரண்ட்டை டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அப்போ வந்து அப்பாரண்ட் ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரில் அப்பாரண்ட் இன்புட் பவருக்கும், சரிங்களா, அப்பாரண்ட் இன்புட் பவருக்கும் அப்பாரண்ட் அவுட்புட் பவருக்கும் இடையே உள்ள அந்த விகிதம். ஸோ இப்போ அப்பாரண்ட் இன்புட் பவர் அப்பாரண்ட் அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா இங்கே V1 I1 இருக்கும், இங்கே V2 I2 இருக்கும். சரிங்களா, இந்த ரியல் ரியாக்டிவ் அந்த அப்பாரண்ட் இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ட்ரையாங்கிள் கருன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ட்ரையாங்கிள் கருன்னு இருக்குது. சரியா, இது ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர்னு இருக்குது. ஒன்றில் ஒரு பீர் பாட்டில் எடுத்துக்கிறீங்க, பீர் பாட்டிலேருந்து ஒரு டம்ளரில் வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் பீரை ஊற்றுனீங்க அப்படின்னா அதில் தண்ணி எவ்வளோ இருக்குது, அந்த ஃபோம் எவ்வளோ இருக்குது, நுரை எவ்வளோ இருக்குது. ஸோ அதுதான் யூஸபிள் அன்யூஸபிள். சரிங்களா, அப்போ மொத்தமாக சேர்ந்தது தான் வந்து டோட்டல் பவர் அது சொல்லுவாங்க. அதாவது யூஸ் பண்ணுற பவர் ரியல் பவரு, இந்த நுரையாக இருக்கிறது ரியாக்டிவ் பவரு. சரிங்களா, ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3 ஃபேஸ் கான்செப்டில் வரும், இது அப்புறம் பார்த்துக்கலாம். இது பாருங்கள், இப்போ வந்து இன்புட் பவர் அவுட்புட் பவரை ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டையும் நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணுறீங்க. அப்படி ஈக்குவல் பண்ணும்பொழுது
ஐ எல்லாம் ஒரு பக்கமும் வி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறீங்க. ஸோ அப்போ I1 டிவைடட் பை I2, அதாவது ஐ இங்கே கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி V2 டிவைடட் பை V1. ஸோ இச் இஸ் ஈக்குவல் டு K. இது வந்து கரண்ட் ரேஷியோ. ரைட்டா? இது வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிற பாருங்கள், இந்த கேவோட மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, சரிங்களா, கவனமாக பாருங்கள். மின்னியக்கு விசை U2 பை E1 ஈக்குவல் டு சுற்றுகளின் எண்ணிக்கை N2 பை N1 விச் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் அப்ளை பண்ணுற வோல்டேஜோட மதிப்பு V1 மைனஸ் E1 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மட்டும் எப்படி இருக்கும், மாறி இருக்கும். I1 டிவைடட் பை I2 விச் இஸ் ஈக்குவல் டு டர்ன்ஸ் ரேஷியோ. இது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா, ரொம்ப 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 முக்கியம். அப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரை எதில் சொல்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மரில் டிரான்ஸ்ஃபார்மரோட லாஸஸ் வந்து வோல்டேஜையும் கரண்ட்டையும் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட லாஸஸ் வந்து இந்த வோல்டேஜையும் இந்த கரண்ட்டு இது ரெண்டையும் மட்டும்தான் சார்ந்து இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வோல்ட் ஆம்பியரில் சொல்கிறாங்க. சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் ஏன் வோல்ட் ஆம்பியரில் சொல்கிறாங்கிறத சொல்லிட்டேன். டிரான்ஸ்ஃபார்மரோட லாஸஸ் நீங்கள் இந்த டிரான்ஸ் ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிரான்ஸ் ரேஷியோ வச்சு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதனுடைய லாஸஸ் வந்து எதில் இருக்கும், அப்ளை பண்ணுற வோல்டேஜ்னாலையும் கரண்ட்னாலிட்டி மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வோல்டேஜுக்கு யூனிட் வோல்ட்ஸு, கரண்ட்டுக்கு யூனிட் ஆம்ஸு. அதனால் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் வந்து வோல்ட் ஆம்பியர் ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இது வரைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே சார். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் வந்து 200 kVA. அதனுடைய இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3300 பார் 240 வோல்ட்டு இருக்கிறதுல வந்து 50 ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா, 50 ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதுவும் 3 ஃபேஸ் கிடையாது, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி வைண்டிங்கோட டர்ன்ஸு, சரிங்களா, அதாவது வந்து செகண்டரியோட டர்ன்ஸு, செகண்டரி வைண்டிங்னா N2ன்னு சொல்லுவாங்க. N2ஓட டர்ன்ஸ் வந்து 80 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரு, லாஸஸ் எதுவும் இருக்காது. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரு லாஸஸ் எதுவும் இருக்காது. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரைமரி செகண்டரி கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா, கரண்ட் எவ்வளோ, ப்ரைமரி செகண்டரி கரண்ட், அதாவது I1 வேல்யூ எவ்வளோ, சரிங்களா, I2 வேல்யூ எவ்வளோ. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஃப்ளக்ஸு, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃப்ளக்ஸு, அதாவது பைஎம்னு படித்தோம்ல, அது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மூணாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரைமரி டர்ன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ N2 கொடுத்துட்டா அப்போ N1 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது மூணு என்ன கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, புரியுதுங்களா? இப்போ இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூவை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம மனக்கணக்கு நமக்கு வந்து ஆப்ஷன் வச்சு கேட்குற கணக்கு தான் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தீர்வு, இப்போ இதுதான் கணக்கு நம்ம கொடுத்துட்டாங்க. இது வந்து தீர்வு பார்க்குறோம். நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 200 kV கொடுத்துருக்காங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் எவ்வளோ, இதனுடைய திறன் எவ்வளோ அப்படின்னா 200 kVA. நீ இந்த டேட்டாலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். சரிங்களா, ரேட்டிங் வந்து 200 kVA கொடுத்துட்டாங்க. அடுத்து ப்ரைமரி வோல்டேஜ்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இவங்க என்ன கொடுத்துருக்கான், 3300 பார் 240 கொடுத்துருக்கான். இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா? சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டெப் டவுனா ஸ்டெப் அப்பா? இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா இது வந்து ப்ரைமரி சைடு, இது வந்து செகண்டரி சைடு. இது ஸ்டெப் டவுனா ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா? ஸ்டெப் டவுன் சார். ஸ்டெப் டவுனா ஸ்டெப் டவுன். 300 பெருசா 240 பெருசான்னு பார்க்கணும். அப்போ 3300 தான் பெருசு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு அர்த்தம். இதுலேருந்து என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டெப் டவுன் அப்படின்னா என்ன சொல்லிட்டான், செகண்டரி டர்ன்ஸ் வந்து 80ன்னு கொடுத்துருக்கான். அப்போ N2 வந்து 80 கொடுத்துருக்கான். அப்போ N1 எப்படி இருக்கணும், N1 வந்து 80 பெருசாக இருக்கணும். கரெக்டு தானே? N1 எவ்வளோ இருக்கணும், N1 வந்து இந்த 80 பெருசாக இருக்கணும். சரிங்களா, அப்போ இது வந்து நம்ம இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்குறானுங்க அப்படின்னா, இது வந்து ப்ரைமரி சைடு வோல்டேஜ், இது செகண்டரி சைடு வோல்டேஜ். அப்போ E1 மின்னியக்கு விசை E1ங்கிறது 3300. சரிங்களா, E2 அப்படிங்கிறது
240. நான் சொல்லிட்டேன் செகண்டரி டர்ன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு 80. சரியா? இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் கிலோவில் கொடுத்துருக்கான். அப்போ வந்து கிலோவை வந்து வோல்ட் ஆம்பியராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 200 × 10⁻³ வோல்ட் ஆம்பியர். இவ்வளோ தான் டேட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் நமக்கு என்னென்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ஃபார்முலா 2 ஃபார்முலா தான் படிச்சிருக்கோம். சரிங்களா? என்னென்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஒன்று வந்து இஎம்எஃப் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். அப்போ E1 = 4.44 F/m(n1). E2 = 4.44 πm(n2). சரிங்களா? E1 E2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ நமக்கு தெரியும். இதிலேருந்து E2/E1 = V2/V1 = N2/N1 = I1/I2 = K. இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ நமக்கு தெரியும். ரைட்டா? இப்போ நமக்கு என்னென்ன தெரியணும். முதல்ல இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ளக்ஸு இருந்தால் தான் இந்த ஃப்ளக்ஸ் இருந்தால் தான் மற்ற டான்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? E1 E2 கொடுத்துட்டாங்க. E1 E2 எல்லாமே கொடுத்துட்டாங்க. N2 கொடுத்துருக்குறாங்க. N2 இந்த ஃபார்முலாலேருந்து πm கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ N1 N2 முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ N1 N2 முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். E2/E1 இப்போ தான் சொன்னேன் இந்த இடத்துல = N2/N1. நமக்கு தெரிஞ்ச மதிப்புலாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தெரியாத மதிப்பை கண்டுபிடிப்போம். அப்போ E2ங்கிறது இந்த இடத்துல 240, E1ங்கிறது 3300. சரிங்களா? N2ங்கிறது 80, N1ங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி எழுதலாம்? அப்படியே குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போங்க. ஈக்குவல் இந்த பக்கம் போனால் N1 ஆகிடுமா? 80 மட்டும் மேலே இருக்குமா? ஸோ இது தலைகீழாக வருமா? இங்கே இருக்கிறத வந்து 3300 மேலே போய்டும், 240 கீழே வந்துடும். அப்போ 3300 / 240. சரியா? இப்படி தான் நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ 0க்கு 0 அடிச்சிடுவோம். இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன வாய்ப்பாடு அடிப்போம்? ரெண்டாம் வாய்ப்பாடு அடிப்போம். 1 2 2 2 4. இங்கே வந்து 4 2 8. திருப்பி ரெண்டாம் வாய்ப்பாடு அடிப்போம். 2 2 4 6 2 12. அப்போ 1 2 எவ்வளோ ஆச்சு? 3 2 6. சரிங்களா? இப்போ 3 வாய்ப்பாடு 1 3 3 பாருங்கள், 1 3 3 1 3 3. அப்போ 0 0. அப்போ அங்கே எவ்வளோ? 1100 டர்ன்ஸு. அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோ? 1100 டர்ன்ஸு. ஓகேங்களா? இது புரியுதா? இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா யாருக்காவது? 1 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே தானே? இது கிளியரில்? இது வந்து 1 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டர்ன்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. கணக்கு கேட்பானான்னு நீங்கள் பாட்டுக்கு பார்க்காதீங்க. இதெல்லாம் கேட்கவே இல்லை பரீட்சையிலன்னு. கண்டிப்பாக நம்ம எழுதுகிற பரீட்சையில் கேட்பான். சரிங்களா? சிம்பிளான கணக்காக கண்டிப்பாக கேட்பான். சரி, அப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம I1 I2 கண்டுபிடிப்போம் அடுத்து. சரிங்களா? I1 I2 கண்டுபிடிப்போம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். I1 I2 பொறுத்த வரைக்கும் இல்லை I1 I2 கூட வேணாம். நான் N1 கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ πmோட மதிப்பு கண்டுபிடிச்சிருவோம். πmோட மதிப்பு முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். ஸோ πmோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அப்போ E1 = 4.44 × F × πm × N1. ஓகேவா? இதுலேருந்து எனக்கு என்ன வேணும்? πm தான் வேணும். அப்போ நான் அந்த ஃபார்முலாவை எப்படி எழுதிக்கிறேன்? πm = இதை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு மற்றதெல்லாம் கீழே கொண்டு வந்துடுறேன். E1 / எல்லாம் இந்த ஃபேக்டர் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா டினாமினேட்டர் கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல எழுதிடுறேன். சரியா? E1 4.44. சரிங்களா? F N1. நமக்கு என்னென்ன தெரியும்? E1ஓட மதிப்பு என்ன தெரியும்? 3300ன்னு தெரியும். சரிங்களா? 4.44 × ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. N1ஓட மதிப்பு வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல N1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1100 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 0 அடிச்சிருங்க. 1 11 11 3 11 33. ஸோ இதெல்லாம் வந்து சுருக்கி போடுறீங்க. சரிங்களா? சுருக்கி இதை போடுறீங்க. சரியா? 4.44 × 50. இதை கால்குலேட்டரில் போட்டு சொல்லுங்கள். சரி, πm இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு யூனிட் என்ன? ஃப்ளக்ஸுக்கு யூனிட் என்ன? வெப்பர். இது ஒரு வேல்யூ வரும் இல்லையா? நீங்கள் கால்குலேட்டரில் போட்டுங்க. கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா அதான் அந்த வேல்யூ. சரிங்களா? நமக்கு கால்சி கிடையாது, மனக்கணக்காக போடணும். இது ரொம்ப நீண்டுட்டு போவோம். நீங்கள் கால்சியில் இப்போதைக்கு போட்டுங்க வெப்பர். சரிங்களா?
ஆப்ஷனில் கேட்டானா எப்படி ஈஸியாக அடிக்குதுன்னு அப்புறம் சொல்லித்தரேன். சரி ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சரி இப்போ செகண்டரி அவுட்புட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேட்டிங் ஈக்குவல் டு சரிங்களா, ரேட்டிங் ஈக்குவல் டு 200 × 10⁻³ வோல்ட் ஆம்பியர். நமக்கு இந்த ரேட்டிங் தெரியும் சரிங்களா. இது செகண்டரியாக இருந்தால் சரிங்களா E2 I2. இதே இந்த பக்கம் பிரைமரியாக இருந்தால் E1 I1 ஈக்குவல் டு 200 × 10⁻³ வோல்ட் ஆம்பியர். சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு I2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ I2 ஈக்குவல் டு 200 × 10⁻³ டிவைடட் பை E2. ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன், I1 வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு 200 10⁻³ டிவைடட் பை E1. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த மதிப்பு தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். E2 மதிப்பு என்ன, சொல்லுங்கள். 200 × 10⁻³ 240 வோல்டேஜ் தானே. 3300 ரூபாய் 240 தானேம்மா. என்ன நல்லா தூங்குறீங்களா? வருமா 3400 240. சரிங்களா. இதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். I2 மதிப்பு என்ன கண்டுபிடிங்க. இதே மாதிரி I1 மதிப்பை பொறுத்த வரைக்கும் 200 × 10⁻³ டிவைட் பை 3300 போட்டு சொல்லுங்கள். I1 ஈக்குவல் டு என்ன வேல்யூ, அதனோட யூனிட் வந்து ஆம்ப்ஸு. இங்கேயும் வந்து ஆம்ப்ஸு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் நோ லோடட் கண்டிஷன். சரிங்களா. அதாவது வந்து ஒரு மின்மாற்றி வந்து மின்பளு அற்ற நிலையில் எவ்வாறு செயல்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மின்பளு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த செகண்டரி வந்து லோடோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த லோடு வேரியஸ் டைப் ஆஃப் லோடு இருக்குது. சரிங்களா. நான் ஏற்கனவே சொன்னேன்னு தெரில. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டிவ் லோடு, அடுத்து இண்டக்டிவ் லோடு, அடுத்து வந்து கெப்பாசிட்டிவ் லோடு. சரிங்களா. இது இன்ஃபேஸு, இது இண்டக்டன்ஸ் அப்படின்னா இண்டக்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸு ஒன்று லீடிங்கு ஒன்று லேகிங்கு. அதாவது இண்டக்டிவ் லேகிங் லோடு, இது வந்து லீடிங் லோடு. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸு நம்ம 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸில் பார்ப்போம். ரெசிஸ்டிவ் லோடுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். ரெசிஸ்டிவ் லோடுக்கு உதாரணம் சொல்லுங்கள். என்னம்மா சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒன்றுமே? பல்ப் சார். பல்பாம்மா. சரிம்மா. சரி, நமக்கு ஈஸியாக சொல்லுமா, கஷ்டமாக சொல்லாதம்மா. பல்பு வச்சுக்கோங்க. ஹீட்ரு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு நான் அயன் பாக்ஸு சொல்லலாம், ஹீட்ரு அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை நீங்கள் இண்டக்டிவ் லோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஃபேன் சொல்லலாம். சரிங்களா. ஃபேன் எல்லா டைப் ஆஃப் மோட்டர்ஸும் சொல்லலாம். கெப்பாசிட்டிவ் லோடை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டருக்கு கெப்பாசிட்டி பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லோடுலாம் இருக்குது. இந்த வேரியஸ் லோடை வந்து எந்த லோடுமே கனெக்ட் பண்ணாத பொழுது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சி, சரிங்களா, ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சி நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா. ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சி சொல்ல போகிறோம். சரி ரைட்டு. இப்போ வந்து பாருங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நான் சொல்லிட்டேன், நோ லோட் கண்டிஷன்னு சொல்லிட்டேன். அப்போ செகண்டரியில் எந்த கரண்ட்டும் இருக்காது. இதை நம்ம கோட்டை பத்திரமா இதை காட்டிடுறேன். ஒரு கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வரைஞ்சிக்கிறேன் சிம்பிளாக. அந்த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா செகண்டரியை நான் கனெக்ட் பண்ணலை, ப்ரைமரி மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், செகண்டரியை கனெக்ட் பண்ணலை. அதாவது இதை மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஏசி வேவ் சைன் வேவோட கனெக்ட் பண்ணுறேன். இதை கனெக்ட் பண்ணும்போது இதில் கரண்ட் ஐ போகும். அப்படி போகும்போது இதில் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி இந்த ஃப்ளக்ஸு கோர் மூலிமா, சரிங்களா, இந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், அப்படியே கோர் பாத் மூலிமா இதில் போகும். சரிங்களா. இது வந்து என்னென்னு நான் நோ லோடுன்னு சொல்லிட்டேன். அதனால் செகண்டரி வைண்டிங்கை நான் லோடோட கனெக்ட் பண்ணலை. இதில் இருக்க டர்ன்ஸ் வந்து N1, உருவாகிற இஎம்எஃப் வந்து E1, சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் V1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டர்ன்ஸ் N2, E1 E2. ஸோ அக்ராஸாக நீங்கள் பார்த்தா V2. சரிங்களா. ஸோ இதில் இருக்குது, இதில் I1, இதில் I2. சரி, இதில் ஃப்ளோ ஆகிறது I1, இதில் ஃப்ளோ ஆகிறது I2. சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நோ லோட் கண்டிஷன்னு சொல்லிட்டேன். இப்போ நோ லோட் கண்டிஷன் அப்படின்னா நான் எந்த செகண்டரியில் எதுவும் கனெக்ட் பண்ணலை, சப்ளை மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ அந்த மாதிரி இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, ஒரு நோ லோட் கரண்ட்டு ஒன்று ஃப்ளோ ஆகும். அப்போ நான் செகண்டரியில் லோடு கனெக்ட் பண்ணால் லோடு கரண்ட் ஃப்ளோ ஆகும். லோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ப்ரைமரி வைண்டிங்கில் வந்து ஏசி சப்ளை கொடுக்கறதுனால ஒரு I0 அப்படிங்கிற ஒரு நோ லோட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். சரிங்களா, I0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோ லோட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த நோ லோட் கரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜுக்கு லேகில் இருக்கும். சரிங்களா, ஸோ இதை தான் இந்த இடத்துல வரைகிறாங்க. இது வந்து முக்கியமானது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம முன்னமே சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த மட்டும் எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளக்ஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் அப்ளைடு வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது பார்த்தோன்னா நோ லோட் கண்டிஷனில் ஒரு நோ லோட் கரண்ட்டு, சரிங்களா, அதாவது லோடு இல்லை கனெக்ட் பண்ணாத பொழுது ஒரு நோ லோட் காம்பனண்ட், ஒரு நோ லோட் கரண்ட்டு இப்படி ஃப்ளோ ஆகும். சரிங்களா, ஒரு நோ லோட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த நோ லோட் கரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக க்ரியேட் ஆகும். என்னென்ன ரெண்டு விதமாக க்ரியேட் ஆகும்னா, ஒன்று வந்து மேக்னடைசிங் காம்பனண்ட்டு. மேக்னடைசிங் காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும் ஐஎம்மு, இன்னொன்று ஒர்க்கிங் காம்பனண்ட்னு ஒன்று வரும், அது வந்து ஐடபிள்யூ. சரிங்களா, ஸோ இதனுடைய வெக்டர் சம் தான் வந்து இந்த I0 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சரி, இந்த மேக்னடைசிங் காம்பவுண்ட் ஒர்க்கிங் காம்பவுண்டுக்கும் பரிச்சைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த ஒர்க்கிங் காம்பவுண்ட் மேக்னடைசிங் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கோரில் உருவாக்கக்கூடிய லாஸஸுக்கு தேவையான பவரை கொடுக்குறது இதுதான். ஸோ இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா, வேறு ஒன்றும் தேவையில்லை. இந்த காம்பவுண்ட் ஐஎம்ங்கிறது வந்து, ஸோ இந்த இடத்துல வந்து ஐஎம்ங்கிறது மேக்னடைசிங் கரண்ட்டு, மேக்னடைசிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்னடைசிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேக்னடைசிங் கரண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 90 டிகிரி லேகில் இருக்கும். அதாவது வந்து ஐஎம் ஈக்குவல் டு I0 சைன் ஒமேகா, அதாவது சைன் தீட்டா நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒர்க்கிங் காம்பனண்ட் அப்படிங்கிறது அயான் லாஸஸ் காம்பனண்ட், அயான் லாஸஸ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, கோர் நீங்கள் இருக்கும்போது கோரில் ரெண்டு வகையாக லாஸ் ஏற்படுங்க. ஒன்று மேக்னெட் லாஸு, இன்னொன்று எடி கரண்ட் லாஸுங்க. அந்த ரெண்டு லாஸுக்கும் தேவையான கரண்ட்டை கொடுக்குறது, திறனை கொடுக்குறது இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, இதில் வேறு நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்ல. அதாவது அயன் லாஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் வந்து இது வந்து ஒர்க்கிங் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அயன் லாஸ் காம்பவுண்ட் ஆர் ஒர்க்கிங் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஐடபிள்யூ ஈக்குவல் டு I0 காஸ் தீட்டா நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் பொறுத்த மட்டும் நோ லோட் இன்புட் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இந்த நோ லோட் இன்புட் பவர் அப்படிங்கிறது, சரிங்களா, நோ லோட் இன்புட் பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா V0 I0 காஸ் தீட்டா நாட். சரிங்களா, இது தெரிஞ்சால் போதுமானது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வெக்டார் கூட்டுத்தொகைன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம பிதாகரஸ் சைன்டை பயன்படுத்தி இந்த I0 மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இப்போ இங்கே I0 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, அதாவது வந்து ஒரு முக்கோணம் இருக்குது, முக்கோணத்தோட வந்து இந்த பக்கம் இருக்குது இல்லையா, முக்கோணத்தோட இந்த பக்கம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த பக்கம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இந்த பக்கம் ஸ்கொயர்ட். சரிங்களா, அதாவது கர்ணம் ஸ்கொயர்ட், கர்ணம்ங்கிறது இந்த இடத்துல வந்து I0 ஸ்கொயர்டு, கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர்டு ப்ளஸ் வந்து எதிர்பக்கம் ஸ்கொயர்டு. இதான் வந்து பிதாகரஸ் செய்கிறோம். இதன் அடிப்படையில் நம்ம I0 கண்டுபிடிக்க போகிறோம். I0 ஸ்கொயர்டுங்கிறது IM ஸ்கொயர் ப்ளஸ் IW ஸ்கொயர். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், I0 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா I0 ஈக்குவல் டு ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் ஸ்கொயர் ரூட்டாக போட்டுக்கிறேன், IM ஸ்கொயர் ப்ளஸ் ஒர்க்கிங் காம்பவுண்ட் ஸ்கொயர். இவ்வளோ தான் கான்செப்ட். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நான் நோ லோட் கண்டிஷனில் இருக்கும்போது, சரிங்களா, ஒரு மின்மாற்றி மின்பொழு அற்ற நிலையில் இருக்கும்பொழுது அந்த கோர் இருக்கு இல்லையா, சிலிக்கான் சீலான கோரில் வந்து இரண்டு வகையான இழப்புகள் ஏற்படும். ஒரு இழப்பு வந்து அயான் லாஸஸ் இழப்பு, இன்னொரு இழப்பு வந்து இந்த மேக்னெட்டாக அந்த ஃப்ளக்ஸ் போகிறதுனால உருவாகக்கூடிய அந்த ஹைசசிஸ் இழப்பு, ஹைசசிஸ் இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ரெண்டு இழப்புக்கு தேவையான அந்த கரண்டை, அந்த ரெண்டு இழப்புக்கு தேவையான கரண்டை கொடுக்குறது எது அப்படின்னா இந்த நோ லோட் காம்பனண்ட் தான். அந்த நோ லோட் காம்பனண்ட் I0 ஈக்குவல் டு ஒர்க்கிங் காம்பனண்ட் ப்ளஸ் வந்து மேக்னடைசிங் காம்பனண்ட். சரிங்களா, அந்த மேக்னடைசிங் காம்பனண்ட், மேக்னெட்னாவே அது சைன் வேவ் வந்துடும். சரிங்க, மேக்னெட் அது எப்போ மேக்னெட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் ஜீரோ இருந்தால் தான், அதாவது ஜீரோ சீக்வன்ஸ் இருந்தால் தான் மேக்னெட்டாகவே ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஜீரோ வரணும் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி
சொல்லுவாங்க. ஸோ ஒர்க்கிங் காம்போனண்ட்டுங்கிறது அந்த இடத்துல காஸ் தீட்டா வரும். சரிங்களா? எடி கரண்ட் லாஸஸ் பொறுத்த வரைக்கும் காஸ் தீட்டா வரும். இதுதான் நோ லோட் பவருங்கிறது V0 I0 காஸ் தீட்டா, இதுதான். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரோட பேசிக் பார்த்தோம், ரீகால் பண்ணோம். சரிங்களா? பேசிக்ஸை ரீகால் பண்ணோம், அது என்னென்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸுக்கு அப்புறம் வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்தோம். சரிங்களா? இஎம்எஃப் ஈக்குவேஷன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ பார்த்தோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோவில் கரண்ட் ரேஷியோ வோல்டேஜ் ரேஷியோ ரெண்டுமே பார்த்தோம். சரிங்களா? ரெண்டுமே பார்த்தோம். வேறு என்ன பார்த்தோம்? அப்புறமா என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் நோ லோட் கண்டிஷன் இருக்கப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மீதி இருக்கிற டாப்பிக்கை பார்ப்போம். ஓகேங்களா?